கைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அங்கிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இன்னும் வரல. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன ஜாப்புக்கான வேக்கண்ட் வரப்போகுது, எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுதுன்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனே வராமல் இதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுது. ஸோ முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் சில பேர் எடுக்காமல் இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமா எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எங்க இருந்து வரப்போகுது, அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், அங்க இருந்து தான் வேக்கண்ட் வரப்போகுது. கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி குரூப் சி போஸ்ட் இன் ஜெனரல் டியூட்டி, அந்த கான்ஸ்டபிளுக்கான வேக்கண்ட் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹூ ஹஸ் என்டர்ட் இன் டு கான்ட்ராக்டட் ஏ மேரேஜ் வித் ஏ பர்சன் ஹேவிங் எ ஸ்பவுஸ் லிவிங். இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்கும் போதே நீங்கள் இன்னொருத்தவங்க யாராவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கும்போது நீங்கள் வேற யாராவது இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா, இந்த ரூலுக்கு வந்து எலிஜிபிள் மட்டும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ இந்தியன் சிட்டிசன் இல்லாமல் நீங்கள் அந்த ப்ரேயர் எக்ஸாமினேஷன் பெர்மிஷன் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி இப்போ வந்து நேபாள் அண்ட் பூட்டான் இருக்குல்ல, நீங்கள் அந்த கண்ட்ரியோட அங்கே இருக்க பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்ல வராங்க, நோ பர்சன் ஷால் பி கிராண்டட் எக்ஸ்டென்ஷன் இன் சர்வீஸ் பியாண்ட் த பிரிஸ்கிரைப்ட் ஏஜ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அந்த 60 வயசுக்கு மேல வந்து நீங்க வந்து இப்ப சில பேர் வந்து 60 வயசுக்கு அப்புறமா நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து அந்த மாதிரி வந்து நீங்க 60 வயசுக்கு மேல வந்து ஒர்க் பண்ண முடியாது. 60 வயசு ஆகிட்டா நீங்க வந்து ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்றதான் இங்க சொல்ல வராங்க. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து பார்க்கலாம், இந்த நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி. இதுக்கு எத்தனை வேக்கண்ட் மொத்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,982 வேக்கண்ட். இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1,29,421, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 4,741 இருக்கு. ஸோ இது வந்து என்ன அந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி, நான் கேசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் கம்பேட்டன்ட். நான் கேசட்டட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஹை அண்ட் போஸ்ட் எல்லாமே வந்துட்டு கேசட்டட்னு வரும். நான் கேசட்டட்னா அந்த கிளர்க்கு அந்த மாதிரி கீழே இருக்க கொஞ்சம் போஸ்ட் எல்லாமே நான் கேசட்டட்னு வரும். அதுக்காண்டி இது வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னு வருது. நீங்கள் கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கிளர்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் நான் கேசட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 வந்து உங்களுக்கு பேசிக் சேலரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 2 அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸ், அந்த மாதிரி ஆர்மியில் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமாக அலவன்ஸ் இருக்கும். அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 21,700 பேசிக் சேலரியிலேருந்து 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாம் டேட் வரப்போகுதுன்னு இன்னும் சொல்லலை. இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ இன்னும் 1 or 2 monthsல வந்து இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சில பேர் வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இப்போ வந்து ஆல்ரெடி 24 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன் கேஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து 18லேருந்து மேக்ஸிமம் 23 வயசு வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட் இல்லை எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 23லேருந்து +5 years ஆட் பண்ணிக்கோங்க. 23 + 5 28. ஸோ நீங்கள் வந்து அந்த 28 வயசுக்கு உள்ளே இருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இன்கேஸ் ஆஃப் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி, எம்பிசி, அந்த மாதிரி பிசி, அந்த கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ 23 + 3 26 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூசியல் டேட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் ஷால் பி அட்வர்டைஸ்ட் பை த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து அவங்க கிளியராக சொல்லுவோன்றதை எங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்பர் ஏஜ் லிமிட் ஷால் பி ரிலாக்ஸ்ட் அப் டு 5 years ஃபார் த கேண்டிடேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் எக்ஸ்-அக்னிவீர். ஸோ எக்ஸ்-அக்னிவீர் இப்போ ஆல்ரெடி ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அக்னிவீர் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த 2 years or 5 years வந்து அந்த
ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5 நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அக்னிவேட் ஃபர்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றாங்க. அதே மாதிரி அந்த 3 இயர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் அப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேட்சில் வந்து அக்னிவேட் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் 10th டிகிரி 10th எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். அது ரெகக்னைஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே இந்த ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி தான். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இது வந்து உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி இங்கே என்ன சொல்ல வராங்க, இந்த கேண்டிடேட் ஆல் குவாலிஃபை ஃபிசிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். இதே நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆல்ரெடி ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து எக்ஸாமும் இல்லை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஷல் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், எதுவுமே இல்லை. எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் அக்னிவீருக்கு வந்து டேரெக்டாக அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, 50% வேகன்சி ஷால் பி ரிசர்வ் ஃபார் எக்ஸ் அக்னிவீர். அதில் வந்து அந்த 1,00,000 வேக்கன் தான், அதில் வந்து 50% வந்து அந்த எக்ஸ் அக்னிவீர் ஆல்ரெடி ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் இருப்பாங்க, இந்த எக்ஸ் அக்னிவீருக்கு வந்து ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இது வந்து 2 ஃபேஸ் மூலியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கன்சர்ன் நோடல் ஃபோர்ஸ் மூலியமா ஹையர் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்தீங்கன்னா இந்த ஓப்பன் எக்ஸாமினேஷன் மூலியமா டைரக்டா வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்துடும். ஸோ நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இல்லை ரன்னிங் ப்ராக்டிக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, 1 lakh வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி அப்ளிகேஷன் வீடியோவும் நம்ம போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.